தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவானதை பார்த்தோம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். நாளை மற்றும் நாளை மறுநாளும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம தேதிகள் அறிவிச்சிருந்தோம். ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு சொல்லி. அதே போலவே சில மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு. குறிப்பாக நாகை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம பார்த்தோம். அதே போல மழை பொழிவும் பரவலாக அதிகரிச்சிருக்கு. இனி வரும் நாட்களில் பனிப்பொழிவு மட்டும்தானா அல்லது மழை பொழிவு அதிகரிக்குமா, மற்ற மாவட்டத்தினுடைய நிலவரம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக பரவலாக மிதமான மழையும் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே எதன் காரணமாக இப்பொழுது இந்த மழை பொழிவு தீவிரம் அடைகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நமக்கு வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது இருந்ததை பார்த்தோம். பொங்கல் முடிந்த பிறகு வடகிழக்கு பருவமழையும் படிப்படியாக ஓய்வு கொடுக்க தொடங்கிவிட்டது. அப்போ காற்றுடைய திசையில மாற்றம் ஏற்பட்டது. அந்த காற்றின் திசை மாற்றம் காரணமாகவே தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் உருவாகி தமிழகத்தில் சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கு. அப்போ மற்ற மாவட்டங்கள்ல எப்பங்க மழை வரும்? நிறைய மாவட்டத்துல மழை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு 100%த்துல ஒரு 20% மட்டுமே நமக்கு மழை பொழிகிறது. மீதி 80% நமக்கு வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது. ஏன்னா அடுத்த மழை தேதிகள் மழை தீவிரமாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். தற்போதைய நிலவரப்படி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் மட்டும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது எதிர்பாருங்க. நகரின் சில பகுதிகளில் கனமழை கூட, நகர் பகுதிகளில் கூட நமக்கு மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடிய பகுதிகள் எடுத்துக்கிட்டோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதை தொடர்ந்து அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக சில இடங்களில் விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும். நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதை தொடர்ந்து தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகளான அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை மற்றும் பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும். பெரும்பாலும் அதிகாலை காலை நேரங்களில் வானம் மேகமூட்டமா இருக்கும். மதியத்திற்கு பிறகு மாலை இரவு நேரங்களிலேயே இந்த மழை பொழிவுகள் ஆங்காங்கே பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நிறைய மேகக்கூட்டங்கள் நேற்று முதலாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. நாளை மற்றும் நாளை மறுநாள் இன்னும் மழை தீவிரமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மழை கொஞ்சம் குறைவா இருக்கு, பகுதியான மழையா இருக்கும். நாளைக்கு நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, டெல்டாவிலும் சரி, நாளைக்கு நிறைய இடங்கள்ல பரவலாக மழை பொழிவும் தீவிரமடையும். அதில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், நாகை, தஞ்சை, திருவாரூருடைய தெற்கு பகுதி, புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி மட்டும் மிதமானதிலிருந்து கனமழை. மற்ற இடங்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் வானம் ஓரளவு மேகமூட்டம், லேசான மழை மட்டும் சில நேரங்களில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களை பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் பகலில் வெயிலும் அதிகாலையில் பனிப்பொழிவு மட்டுமே நமக்கு தீவிரமாக காணப்படும். மற்றபடி நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். தொடர்ந்து மழை வாய்ப்புகள் குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் நமக்கு லேசான மழை பொழிவு இந்த அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் பனிப்பொழிவுமே அதிகாலை நேரங்களில் அதிகமாக காணப்படும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள், உங்களுக்கு மழை வாய்ப்பை விட வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாகவும் பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும்.
ஏன்னா இப்போ நமக்கு அடுத்து வரும் சில நாட்களுக்கு மழை வாய்ப்பு கிடையாது உள் மாவட்டத்தில். அப்போ எப்பொழுது முதல் உங்களுக்கு மழை தீவிரங்கள் இருக்கும் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் வெப்பசலன இடி மழைங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மே மாதங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது உள் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்கினாதான் உள் மாவட்டத்தில் மழை தீவிரம் இருக்குமே தவிர, மற்றபடி இப்போதைக்கு மழை வராது. அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் வந்து நோ ரெயின் அப்படிங்கிறத தெரியப்படுத்திருந்தீங்க. நம்மளும் அதுதான் சொல்றோம், மழை கிடையாது. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பனிப்பொழிவு அதிகாலையில ரொம்ப தீவிரமா இருக்கும். மழை இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வெயில் ஒரு பக்கம் அதிகரிச்சாலும், அதே சமயங்கள்ல பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் அதிகாலையில பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏன்னா கரூர் பரமத்தில 15 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாயிருக்கு. குறைஞ்சபட்ச வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்குது. மிகவும் ஒரு மோசமான ஒரு பனிப்பொழிவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உள் மாவட்டத்தில் ரொம்பவே குளிருடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு. எப்பயுமே நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல தான் இப்படிப்பட்ட ஒரு பனிப்பொழிவுகள் இருக்கும். 10 டிகிரி செல்சியஸ் 12 டிகிரி செல்சியஸ்னு அந்த பகுதிகள் தான் எப்பயுமே, அந்த மாதிரி மலைப்பகுதிகள் தான் இது போன்ற வெப்பநிலை இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இப்போவே நமக்கு உள் மாவட்டத்தில் நமக்கு நிறைய பகுதிகளில் இப்படிப்பட்ட ஒரு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி செல்சியஸ் மற்றும் 7 டிகிரி செல்சியஸ் ஆக அந்த மலைப்பகுதிகள் எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், உதகமண்டலம் இது போன்ற பகுதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இடங்களில் பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமாகிருக்கு. இது எல்லாமே ஒரு குறுகிய காலகட்டங்கள் வரைக்கும் தான். ஒரு பிப்ரவரி 15லேருந்து 20 தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பனிப்பொழிவும் விடை பெற்று பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள், அடுத்ததாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு இருக்கு. அதிக மழை பொழிவு கிடையாது. தேனி தென்காசியில் அதிக மழை கிடையாது. லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் தேனி மற்றும் தென்காசியில் இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும். இந்த பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் தேனி தென்காசியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களிலும் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. வரக்கூடிய கோடை காலம் மிகவும் ஒரு மோசமானதாக இருக்கு. எப்படி நமக்கு மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுதோ அதே மாதிரி இனி வரக்கூடிய கோடை காலங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிகவும் மோசமடைந்து காணப்படும். கிட்டத்தட்ட 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்க வாய்ப்பு இருக்கு. மிகவும் ஒரு மோசமான ஒரு வெப்பநிலை அப்படின்னு தான் சொல்லணும். வரலாறு காணாத வெப்பநிலையும் சொல்லலாம். ஏன்னா வருஷம் போக போக நமக்கு வெயிலுடைய தாக்கமும் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே தான் இருக்கும் இனி வரக்கூடிய ஆண்டுகளிலும். இந்த வருஷமும் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக கடலோர பகுதிகளில் நிறைய பாதிக்கப்படும். முதல்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடலோர மாவட்டத்திலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து லைக் பண்ணி பாருங்க. எல்லா நாட்களுமே உங்களுக்கு மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது.